no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நீங்க அதை சொன்னீங்க, நாங்க டியூட்லயே அந்த சைடை நம்ம பார்த்தோம். இப்போ இதுலயுமே நம்ம அந்த சைடை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அப்படி ஒரு ஜோவியலா அப்படி அழகா இப்படி நடிக்கிறது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இல்லை, அது நேச்சுரலாக நான் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். என்னை பற்றி தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் யாருன்னு நிறைய பேர் தெரியறதில்ல. ரொம்ப இறுக்கமாக இருப்பார் போல இருக்கு, பேசினா வேறு மாதிரி பேசுவார் போல இருக்கு நினைக்கிறவங்க நிறையா உண்டு. சார் காசில் வரும்போது இவர் யார், நான் சேரன் பாண்டியன் நாட்டாம அதான் எனக்கு கண்டுபோச்சு. அப்புறம் ஃபஸ்ட் டே பலனுக்கு வந்துருச்சு, அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. சரண்டர் ஆனவங்களை நாங்கள் அடிக்கிறது இல்லை. நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன். ஏதாச்சும் ஜோக் பண்ணிட்டு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபன் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன். இப்போ ரீசெண்டாக டியூட்டில் அது ஒன் ஷாட்டில் அந்த ஒரு நடந்துட்டு போகிறதா இருக்கட்டும், என்னுடைய பாட்டே போட்டு விட்டார். மூடுக்காக போட்டான்னு பார்த்தா அந்த மூடில் இறங்கி ஆடனோட அதே மாதிரி ஆடிட்டு போயிட்டோம். அது ஃபவுண்டெயின்லேருந்து தண்ணியை ரொப்பிட்டு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஃபவுண்டனில் இருக்க தண்ணியை விட்டு குடிக்க வச்சுட்டு போயிட்டு அது எக்ஸ்பெக்டே பண்ணல டைரக்டர். ஹீரோயின் கூடலாம் நான் எனக்கு ட்ரைனிங்கே கொடுக்கல. அப்படியா சார்? அடுத்து கொடுத்துருவோம் சார். மேம்கிட்ட சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு ஒரு பரஸ்பரமாக நான் எப்படி விஜயகாந்த் சார்ட்ட பழகினோ அந்த பழக்கம் தான் இவரோட. ஸோ நான் தொடர்ந்து சொல்கிறேன்னா ஐ ஹேவ் டு சீ டு தட் இ க்ரோஸ் வெரி பிக். எனக்கு அது வந்து நான் வந்து இண்டெக்டட் டு, நான் கடன் பட்டிருக்கேன் விஜயகாந்த் சார். ஒரு 2-3 ஊருகளெல்லாம் ஷூட் பண்ணோம். சாரை பார்க்குறதுக்கும் சரி, எங்களை பார்க்குறதுக்கும் சரி ஊரே வந்துச்சு. ஒரு ஃபுல் ஊரே வந்து எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சிறப்பாக இருக்கும். ஓகே சார், கொம்பு சிவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காம்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்குறதுக்கும் சரி, யங் அண்ட் டைனமிக் அப்படின்ற மாதிரி செம்ம அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2 பேரை வச்சு பண்ணலாம் அப்படின்ற அந்த காம்போ எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு காம்போ செட் பண்ணிட்டாவே நமக்கு ஒரு மனநிறைவான ஸ்கிரிப்ட் வந்துரும்னு தோணும். ஸோ யார் முதல்ல பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கும்போது அண்டு சண்முகம் சரத்குமார் சார் வந்து 2 பேரும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் எடுக்கும்போது எங்களுக்கே மன திருப்தி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி சார்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சார் நடித்தார்னா அதில் இம்பார்ட்டன்ட் இருக்கணும். நம்ம போய் கதை சொல்கிறதுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டாலும் அதுவே பெரிய இதாயிரும். ஸோ அவர் பண்ணுறதுக்கு என்ன இதில் இருக்குன்றதையும் நாங்கள் ஸ்கிரிப்டாக நானும் சண்முகம்லாம் உட்காந்து யோசிச்சு சரி ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக அவர்கிட்ட போகணும். சார் கேட்டோடனே சூப்பர் நான் பண்ணுறேன்னாங்க. ஓகே, அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் ஆயிடுச்சு. அதில் நான் சொன்ன விஷயம் என்னென்னா, சார் ஒரு வடிவெல்லாம் கூட என்ன பண்ணுவீங்களோ அந்த மூடு நமக்கு வேணும் சார். அது டே 1லேருந்து சார் வந்து பிடிச்சிட்டு அப்படியே ஆரம்பித்தோம். அது நல்லா அன்றைக்கி வந்திருக்குங்க. சரி சார், ட்ரெய்லர் பார்த்தேன் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஒரு சிட்டி பேஸ்டான ஒரு ஸ்டோரி இல்லாமல் ஒரு வில்லேஜ் பக்கமாக வந்திருக்கீங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது? இது ஃப்ரெஷ்ஷு தான். பார்த்து என்னை பொறுத்தவரை வில்லேஜ் படம் எல்லாமே என்னுடைய இது கேரியரில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் படம் தான் ரொம்ப பெரிய ஹிட்டெல்லாம் ஆகிருக்கு. வில்லேஜ் சம்மந்தப்பட்ட எல்லா படமும் பெரிய ரீச் ஆகிருக்கு. அந்த விதத்தில் திருப்பி மறுபடியும் வில்லேஜ் நம்ம அதுவும் பொன்ராம் வந்து தொடர்ந்து வந்து வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர். அண்டு சண்முகமா வந்து விஜயகாந்த் சார் உறவு வந்து தொடர்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்னும் போது அது வந்து மண் வாசனையாக இருக்கிற எனக்கு இட் ரிலேட்ஸ் டு த ஆடியன்ஸ் ஈஸிலி. ஏன்னா அங்கேருந்து வந்து கிராமத்துலேருந்து அர்பனாக சிட்டி லைஃப் வந்து பண்ணால் கூட அவங்களுடைய பூர்வீகம் என்னன்னு பார்த்தா கிராமப்புறத்துல தான் எல்லாருமே வந்திருப்போம். ஸோ அந்த கிராமப்புறத்துக்கு மறுபடியும் நம்ம விசிட் பண்ணுறோன்னு சொன்னால் அதோட காரணத்தோடு இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு காரணம் வந்து இந்த கதையோட மையமாக இருக்கும். அது வழியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு கதை தான். இருக்கிற ஒரு ப்ராப்ளம், ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்த பிரச்சனையை எப்படி சமாளித்தாங்க, எப்படி சமாளிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படின்றத வச்சு ஒரு ட்ரூ சம்பவங்களை வைத்து உருவாக்கப்பட்டது தான். அண்டு வில்லேஜ்னும் போது கொஞ்சம் நான் ஒரு ஈஸியாக ஃபீல் பண்ணுவேன் நான். ஏன்னா அது நிறையா படம் பண்ணிட்டேன். ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமாக அந்த தேனி சைடில் மதுரை ஸ்லாங்கில் பேசுகிற மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. ரெண்டாவது பொன்ராம் இஸ் நோன் ஃபார் இஸ் காமெடி பேஸ்டு மூவிஸ். அதில் கருத்து சொல்லுவார், ஆனால் எல்லாமே ஒரு காமெடியாக இருக்கும். இதுலேயும் பல சீனில் பார்த்தீங்கன்னா இது என்ன இப்படி போகுதுன்னு பார்த்தா கடைசியில் ஒரு பஞ்ச் வச்சுருப்பார். அது சோஷியல் காசு இருக்கும். மிருகங்களாம் உதாரணம் சொல்கிறேன், மிருகத்தை வந்து யாரும் அடிக்க வேணாம்னா மிருகங்கள்லாம் வந்து நம்ம அதோட அது இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டோம், அப்போ இது வீட்டுக்கு ஊருக்கு வராமல் எப்படி இருக்கும் என்றதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறத வந்து அப்படியே சித்தரித்து அதை ஹாஸ்யமாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறதா இந்த படம். ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம்.
வாழ்ந்திருக்கோன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒர்க்கிங் வித் சரத்குமார் சார் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குமா? இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு சீனியர் ஆக்டர், ஒரு லெஜெண்டரி ஆக்டர், அவர் கூட நம்ம நடிக்கும் போது அது ஏதாவது ப்ரெஷராக நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா, இல்லை எந்த அளவுக்கு இதாக இருந்தது? இது ஸ்டார்டிங் எனக்கு நானாக யோசிச்சது வந்து ஓகே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம வந்து இதெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க. நாட் ஓன்லி சரத்குமார் சார், பொன்ராம் சார் எல்லாருமே வந்து வெரி எஸ்டாப்ளிஷ்ட் இது. ஸோ நான் இன்க்ளூடிங் பாலு சார் எல்லாருமே, லைக் சினிமாட்டோகிராஃபர் பாலு சார் எல்லாருமே. ஸோ நான் இப்போ தான் ஒரு 2-3 படம் பண்ணிட்டாங்க, உள்ளே போகும்போது எப்படி இருக்கும், ரீடேக்ஸ் வாங்கலாமா கூடாதா, ஸோ இதெல்லாம் இருக்கும் போது த ஹோல் என்டையர் டீம், சரத்குமார் சார், பொன்ராம் சார், எவ்ரி ஒன் மேட் ஷுவர் எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து எவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். தி மேட் ஷுவர் டே 1லேருந்தே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டே நாங்கள் பூஜை போட்டு நானும் சரத் சார் தான் எங்களுக்கு ஒரு டைலாக் இருந்தது, அந்த ரோட்டில் ஒன்று நடந்துக்கிட்டே டைலாக் பேசணும். ஃப்ரம் தட் செகண்ட் டில் த லாஸ்ட் டே எப்படி என்னை ஈஸியாக வச்சுக்கிட்டாரோ, விஆர் லைக், நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தா தெரியும் எங்கள் 2 பேரோட அந்த பாண்ட் வந்து ஆன் ஸ்க்ரீனில் தெரியும். அது ரியலில் அது வராட்டி ஆன் ஸ்க்ரீனில் இருக்காது அது. ஸோ அதனால தான் ஃப்ரம் டே 1 he made sure we had that அந்த பாண்ட் and he made sure நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணிட்டு. சரி, ட்ரெய்லரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்னா, யாரா சொன்ன பயப்பில்லைன்னு சொல்லிட்டு உள்ள நடுங்கிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் இருக்கும். ஏன்னா இது ரீசெண்ட் டேஸில் உங்களோட, நான் லாஸ்ட்டாக உங்களை ஒரு இன்டர்வியூ எடுத்தேன் சார் 1 year பேக். அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, சார் ரொம்ப நாளாக எனக்கு நீங்கள் ரொம்ப இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்குது சார், த்ரில்லர் காப் அப்படின்னே போயிட்டு இருக்கு, எப்போ சார் இந்த மாதிரி அப்படி ஜோவியில் நான் பழைய இதெல்லாம் பார்க்குறது, திவான் அந்த இதெல்லாம் எப்போ சார் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி, இல்லை அடுத்து பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அதை சொன்னீங்க, நாங்கள் டியூட்லேயே அந்த சைடை நம்ம பார்த்தோம், இப்போது இதுலேயுமே நம்ம அந்த சைடை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அப்படி ஒரு ஜோவியெல்லாம் அப்படி அழகாக இப்படி நடிக்கிறது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? இல்லை, அது நேச்சுரலாக நான் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும். நிறைய பேர் தெரியறதில்ல, ரொம்ப இறுக்கமாக இருப்பார் போல இருக்குது, பேசினா வேறு மாதிரி பேசுவார் போல நினைக்கிறவங்க நிறையா உண்டு. சார் கிட்ட வந்து வரும்போது நான் சேரன் பாண்டியன் நாட்டாம அதான் எனக்கு வந்து போச்சு. அப்புறம் ஃபஸ்ட் டே பலனுக்கு அப்புறம் சார் அவ்வளோ ரொம்ப ஈஸியான. சாரி சார். ஸோ அதனால் அந்த பேஸ் வந்து நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன். ஏதாச்சும் ஜோக் பண்ணிட்டு, அது ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு வந்து ஃபன் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன். ஓகே. ஸோ அது வந்து படத்தில் வரும்போது அது யூஸ் பண்ணுறது வாய்ப்பு வரும்போது அது நல்லா வந்துடுது. ஏன்னா தட் இஸ் வாட் ஐ டூ நார்மலி. சீரியஸ்லி. ஏன்னா எனக்கு வந்து உங்களோட ஹியூமரை விட ஒரு ஹியூமர் கொடுக்குற ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த ரியாக்ஷன்ஸ் எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், உள்ள நடிக்கிட்டு இருக்கேன், நார்மலான ட்ரெய்லர், அது ஒரு டெலிவரி இருக்குல்ல சார், அதுவாக இருக்கட்டும், வணக்கம் வைக்கிறது கூட இப்படி வைக்காம அந்த வணக்கத்தை இப்படி முன்னாடி போயிட்டு ஒன்று வைக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் நிறையா இப்போ ரீசெண்டாக டியூட்டில் அது 1 ஷாட்டில் அந்த ஒரு நடந்துட்டு போகிறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட இது நீங்கள் எப்படி இப்படி ஒரு சீனை சொன்ன அப்புறம் என்னோட ரியாக்ஷன்ஸ்லாம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது ஒரு பிளான்டாக அந்த சீனில் எழுதப்பட்ட வசனங்களுக்கு ஏற்பதான் நடிப்பும் வரும். அவங்க இதான் அப்போ முதல்ல வந்து பேசும்போது இதுதான் வரும், இது எப்படி பண்ணலான்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கும்ல. ஸோ நான் இப்படி நினச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க டைரக்டர், இப்படி சொல்லி தான் ஆகணும், இது பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் சார். ஸோ அதை பண்ணும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாட்டே போட்டு விட்டார், ஏய் படத்து பாட்டே போட்டு விட்டார், மயிலாப்பூர் மயிலே மயிலேன்னு அந்த சாங்கை போட்டு நினச்சி அது வந்து அந்த மூடுக்காக போட்டான்னு பார்த்தா அந்த மூடில் இறங்கி ஆடணும்னு அதே மாதிரி ஆடிட்டு போயிட்டோம். வேறு சாங் போடுவார்னு நினச்சா அதே சாங்கை பயன்படுத்திக்கிட்டாரு. அதான் ஒரு பெரிய ப்ளஸ் அமைஞ்சு போச்சு. ஓகே. அது ஃபவுண்டெயின்லேருந்து தண்ணியை ரொப்பிட்டு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஃபவுண்டனில் இருக்க தண்ணியை விட்டு குடிக்க வச்சுட்டு போயிட்டு அது எக்ஸ்பெக்டே பண்ணல டைரக்டர். சரி. ஆனால் அதுலேயுமே சாரோட அது ஒரு வில்லனிசம், அந்த ஒரு ஸ்லைட்லியான ஒரு வில்லனிசம் இருக்குது. அது அப்படி அழகாக மண்டையில் கை வச்சுட்டு இப்படி ஒன்று பண்ணுவீங்களே, யோசனை அத்தையை கொண்டு குணத்தில் அள்ளி வீசினதே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் சார். தேங்க்யூ. இந்த படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் அப்பா கூட ஆல்ரெடி ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க விஜயகாந்த் சார். அப்படிங்கும்போது சண்முக பாண்டியன் சார்கிட்ட அப்பாவோட ரிசம்பிளன்ஸ் நான் இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, அது மாதிரி எதாவது பார்த்துருக்கீங்க? ஸ்ட்ரெயிட்டாகவே ஹி லுக்ஸ் லைக் ஹிம் தானே பேசிக்காக, ஒன்லி ஹைட் டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி குணம், பழக்க வழக்கங்கள், த வே ஹி டாக்ஸ் டு பீப்புள், த வே ஹி மேனேஜஸ் ஹிம்செல்ஃப், டிசிப்ளின்ஸ் ஹிம்செல்ஃப், எல்லாமே அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அதனால் அவர் சொன்ன மாதிரி டே 1 நாங்கள் வந்து பெருசாக இதில் வந்து இந்த சீன்ஸில் வந்து பெருசாக நாங்கள் நடிக்கணுன்றதே இல்லை. ஒவ்வொருத்தருக்கு ஒரு பரஸ்பரமாக நான் எப்படி விஜயகாந்த் சார்ட்ட பழகிறனோ அந்த பழக்கம் தான் இவரோட. ஸோ நான் தொடர்ந்து சொல்கிறேன், ஐ ஹேவ் டு சீ டு தட் ஹி க்ரோஸ் வெரி பிக். ஓகே. அதுதான் என்னோடய எண்ணம்லாம். எனக்கு வந்து விஜயகாந்த் சார் மாதிரி பாண்டியன் ஹஸ் டு கம். அந்த இதில் பழகும்போது ஒரு ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஒரு ஈகோஸ் கிடையாது, 2 பேருக்கும் நாங்களும் இருப்போம், எல்லாரோடையும் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் விஜயகாந்த் சாரோட இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இந்த படத்தில். எனக்கு அது வந்து நான் வந்து இண்டெட்டட் டு ஹிம், நான் கடன்பட்டிருக்கேன் விஜயகாந்த் சாருக்கு. ஸோ அந்த
எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவர் சன்னை வந்து நம்ம கூட வந்து நடிக்கும் போது அவரை வந்து கைட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு எனக்கு வந்திருக்கும். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. ஊர் சைடில் நடிக்கும்போது சரத்குமார் சாருக்காக இருக்கட்டும், விஜயகாந்த் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் அந்த சவுத் சைடு இது எல்லா இடத்துலையும். அப்படிங்கும்போது அதை ரியலாக நீங்கள் பார்த்தீங்களா? அந்த மக்கள் வந்து சார்ட்டு பேசுறதா இருக்கணும், இல்லை உங்கள்கிட்ட வந்து அப்பாவை பற்றி ஏதாவது ஒரு சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மதுரை வீரன் டைம்ல இருந்தே இருக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்தே இந்த மாதிரி விஜயகாந்த் சார் பையன் படம் வரான்றதுக்காகனே ஊர் மக்கள் பார்க்க வருவாங்க. அப்பவும் வந்தாங்க. இந்த வாட்டி எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் அந்த டேம் கிட்ட ஒரு 2-3 ஊர்களெல்லாம் ஷூட் பண்ணோம். சாரை பார்க்கறதுக்கும் சரி, எங்களை பார்க்கறதுக்கும் சரி ஊரே வந்துச்சு. ஒரு ஃபுல் ஊரே வந்து அங்கேயே தான் இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு அவங்க வந்து வராங்க, ஆர்டிஸ்ட்டை பேசுகிறாங்க, எல்லாம் இருக்கும். ஷார்ட் ரெடினா யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எல்லாம் சைலண்ட்டாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ எங்களுக்கும் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் சரி, மதுரை அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், இல்லை பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஊர் மக்களோட நானும் சார் நிறையா பேசியிருக்கோம். ஓகே. ஸோ அங்கே ஷார்ட் ரெடி இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக உட்காந்து இருக்கும்போது வருவாங்க, பேசுவாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் ஜென்ரலாக அவங்க ஊர் மக்களோட பேசும்போது அவங்களோட ஸ்லாங், அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எங்களால் கிராஸ் பண்ண முடிஞ்சுது. அது எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு கேரக்டராகவும் படத்தில் பண்ணேன். ஓகே. இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சரத்குமார் சார் பற்றி அப்பா ஏதாவது சொல்லியிருக்காரு? இல்லை அப்பாவோட படங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நெகட்டிவ் அந்த ஒரு ஷேடில் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு முன்னாடி நடிக்கிறதுக்கு முன்னாடி சரத்குமார் சார் பற்றின நீங்கள் திங்க் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல நான் எதுவுமே, ஏன்னா அப்பா சொல்லியிருக்காரு சரத்குமார் சார் நல்ல நண்பன், அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அவங்களுக்குள்ளே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய சொல்லியிருக்காரு, அவர் கேரக்டர் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. நானும் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. ஓகே. ஆன் ஸ்க்ரீனில் ஒரு ஆக்டர் டு ஆக்டர் பண்ணும் போது தான் எனக்கு அந்த இதுவே இருந்துச்சு. தவிர்த்து பர்சனலாக பேசும்போது எனக்கு அந்த எந்த தாட்டுமே இல்லை. ஏன்னா நான் முன்னே பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அப்பா நிறையா சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போ இவங்க 2 பேரும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பீங்களே, இப்போ சாரோட ப்ளஸ் என்ன, சண்முகமணியன் சாரோட ப்ளஸ் என்ன? எனக்கு என்னென்னா, இப்போ இந்த ஐட்டம் சாங்கில் 2 பேரும் சேர்ந்து ஆடுறதா இருக்கட்டும், தென் வந்துட்டு ஃபைட் சீன்ஸில் 2 பேரும் சேர்ந்து அட் அ டைமில் ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், என்னென்ன ரிசர்ச் ஒர்க் பண்ணீங்க இவங்க 2 பேர்த்தில்? இந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் இந்த படத்தில் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்க? ஃபஸ்ட்டு சண்முகம்கிட்ட வந்து பிடிச்சது வந்து ஹைட்டு வச்சு போகும்போது அவர் ஹேர் லுக்கு எல்லாமே அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஹேர் நாங்கள் செட் பண்ணோம். ரொம்ப ஷார்ட் ஹேர் இருந்தால் தலை மட்டும் தனியாக தெரியும் ஒரு ஹைட்டுக்கு. அப்புறம் பேண்ட் ஷர்ட்டை போட்டால் அது தெரியாது. இப்போ நம்ம உள்ள வேஷ்டி அந்த பீரியட் லுக்கில் ஷர்ட்டு காஸ்டியூம்ஸ்லாம் போட போகிறதுனால அந்த லுக்குமே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அவரே ஒரு ஐடியா சொன்னார். கிருதா நான் பெருசாக வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு. சாருடைய கேப்டனுடைய பழைய லுக்கில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லுக்கை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இது வச்சதுக்கப்புறம் வெறுமனே காமெடி படம் இல்லாமல் கதையுமே ஒரு ஆக்ஷன் தேவைப்பட்டுச்சு. ஓகே. ஒரு சின்ன ஆக்ஷன் கதையில் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு ஆக்ஷனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சரத் சாருமே சரி, எல்லா படங்கள்லையும் அவருமே ஆக்ஷன் வித்து தான் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேரும் வச்சுட்டு ஆக்ஷன் பண்ணாமல் படம் பண்ணுறதுல நான் அர்த்தமே இருக்காது. ஸோ 2 பேருமே ஆக்ஷனில் இருக்கீங்க. அவருமே எனக்கு நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், ஷண்முகம் உங்களுக்கு எதாவது ட்ரைனிங் வேணுமா? சீனுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். ஹீரோ ஹீரோயினிக்கு வந்து ரிஹர்சல்லாம் எடுத்துட்டோம். வந்தாப்ல ஃபைட்டுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலையா? ஹீரோயின் கூட ஹீரோயின் நான் ட்ரைனிங்கே கொடுக்கல. சரி, அப்படியா சார்? அடுத்து கொடுத்துருவோம் சார். மேம்கிட்ட சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருவோம். சாருக்கு ரொமான்ஸ் இல்லையா அதில்? இருக்கு சொல்ல வேணாம் நினைக்கிறேன். சீனில் ட்ரைனிங் கொடுத்தோம். அப்போ சொன்னேன், உங்களுக்கு வந்து ஃபைட் இருக்குது நாளைக்கு, ஏதாவது முன்னாடி ட்ரைனிங் எடுத்துக்கலாமா? இல்லை சார் நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னா. அது அசல்ட்டாக சொல்கிறாப்புல. அதுக்கு முன்னாடி படங்களில் பார்த்துருக்கோம், படைத்தலைவிலையும் பண்ணியிருக்காரு, அதுக்கு பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு கவலை. ஏதாவது மிஸ் ஆகிட்டா, அடி மேலே பட்டுட்டா அப்படி ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஆனால் ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட் ஃபைட்டு தான் போட்டோம். சூப்பராக பண்ணாப்புல. எனக்கு ஓரம் போய் உக்காந்துட்டேன். சரி தான் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் கொண்டு வர நினச்சோம். ஸோ அவர்கிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட் வந்து நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்காப்புல, ஃபைட்டுக்கு சூப்பராக இருக்குது. சரி, அப்புறம் சீன் எப்படி பண்ணலாம்? அந்த சீனை வந்து நமக்கு ஒரு காமெடி சீன் போது அது நிறைய மெனக்கிடணும். மற்ற சீரியஸாக டைலாக் பேசினா பேசிட்டு போயிடலாம். காமெடி சீன் வந்து டைம் பாஸ் விட்டு, கேப் விட்டு, மற்றவங்களுக்கு ரியாக்ஷன் விட்டு, இவங்களுக்கு ரியாக்ஷன் டபுள் ரியாக்ஷன் எடுக்கணும், அப்படிலாம் எடுக்கணும். இது மாதிரியான விஷயம் வந்து கொஞ்சம் ட்ரெயினப் எடுத்தால் தான் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குமே நல்ல மெனக்கெட்டாப்பில். ஸோ 2மே அவருக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ நான் பேலன்சிங்காக என்ன பண்ணிட்டேன், அடுத்து சரத் சாரை பொறுத்தவரை ஒரு கெட்டப்பாகவே நான் ஃபஸ்ட்டு இந்த 95% ஒயிட்டு, அது பேர் 95% ஒயிட்டு. சார் சொன்னாங்க, எனக்கு ஒயிட் கம்மியாக தான் இருக்குது, எதுக்கு இவ்வளோ ஒயிட் வைக்கிறீங்கன்னு. சரி, இல்லை சார், ஒயிட் முடியோட ஒரு வெள்ளை முடி, ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஜிப்பா, ஒரு புல்லட்டில் வரும்போது ஒரு கம்பீரமான லுக் இருக்கும்.
ஒரு புல்லட்டில் ஒருத்தன் போகிறோன்னா ஊருக்காரன் நினச்சி வணக்க வைக்கணும். அப்போ ஒரு மரியாதையான ஒரு லுக்குன்னா அந்த ஒயிட் தான், அது இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு லுக் செட் பண்ணணும். ஸோ சாருக்கு 2 பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு 76லேருந்தே இருக்குது, 2 லுக் இருக்குது சாருக்கு இந்த படத்தில். ஒரு லுக்கு நம்ம காமிக்கல, 2 லுக் இருக்குது. ஸோ அந்த லுக்கு இன்னும் பயங்கரமாக இருப்பார், அது சூப்பராக இருப்பார். ஸோ அந்த லுக்கும் இந்த லுக்கும் செட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு இவருக்கு சாருக்குமே தான் சீனில் அப்படி வரப்பா அப்படி நடந்து வருவார் அப்படி, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு திருப்பான் ஆனால் வெளியே கொண்டு வர மாட்டோம், செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வருவோம் அவனை கேரக்டரை. ஸோ அப்படி டிசைட் பண்ணிக்கிட்டா இவருக்கு. ஸோ சண்முகம் அண்ட் சர்சாரை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பேருமே பிளெண்டடான கேரக்டர். இவர் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை. பிரேம்ல எல்லா இடத்துலையுமே 2 பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அடியாஞ்சலி என்ன பிரச்சனை 2 பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி சரசாரை விட்டுட்டு ஒரு விஷயம் போனாலும் அங்கே தப்பு நடக்கும், அது ஹீரோயினோட போய் தான் மாட்டிக்குவாங்கள. அந்த சைடை நாங்கள் சீரியஸாக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆக்ஷன்லாம் கூட நம்ம வந்து அங்கே அந்த வந்து பொடி பொடி கல்லெல்லாம் இருந்துச்சு, எவ்வளோ க்ளீன் பண்ணால் கூட இருந்துச்சு. அதில் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க, டூப்லாம் போட்டுக்கலாமா, எதுக்கு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த மணலெல்லாம் உருண்டு எழுந்திரிச்சு லைவ் உருண்டாரு, அதில் கல்லெல்லாம் பொறுக்காம நிறையா குத்த ஆரம்பிச்சிருச்சு, குத்திருச்சு, ஃபுல்லாக குத்திருச்சு. காயம்லாம் இல்லை, பட் ஃபுல்லாக குத்திரும், உள்ளு காயமாக ஏறும். அது மாதிரி கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அது கூட சீரியஸ்லி வெயிட் பண்ணிருக்கோம். ஐ மீன் உங்களோட அந்த ஒரு ஹியூமர் சைடாக இருக்கட்டும், உங்களோட அந்த காம்போவை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம் சார். ஒரு ஃபைனலி எனக்கு என்னென்னா ஒரு பிளைண்ட் ரேங்கிங் உங்களோட ஒர்க்ஸை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். பிளைண்டா? பிளைண்ட் ரேங்கிங் அப்படின்னா நான் சொல்லும்போது நீங்களே வந்துட்டு ஒரு டாப் 10 இருக்குன்னா அதில் நீங்களே ரேங்க் பண்ணணும் உங்களோட ஒர்க். ரேங்கிங் ரேங்கிங் பிளைண்ட் நேற்று வந்து அவங்க வந்து காமிச்சு ஒன்று கேட்டாங்க, அது வேறு மேபி. ஓகே சார், பிளைண்ட் ரேங்கிங் சார். ஒரு 10 பிளேஸ் நீங்களே இதுக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் கொடுக்கணும். அரசுக்கு நம்பர் 1 கொடுக்கலாம். நம்பர் 1 ஓகே. சூரியன் நம்பர் 1 கொடுக்கலாம் சார். இதுல 10ல ஒரு பிளேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேஸே இது பண்ணுவாங்க சார். அந்த மாதிரி சொல்லணும்ல, சூரியனை வச்சுக்கிட்டு நீங்க அரசு ரேங்க் பண்ணணும். இது மாதிரி 10ல எது வேணா பின்னாடி வரலாம். சோ நீங்களே அதை கெஸ் பண்ணி ரேங்க் பண்ற மாதிரி இருக்கும் சார். அந்த மாதிரி இத சேலஞ்ச். ஓகே சார். சூரியன் ஃபர்ஸ்ட் சூரியன். ஓகே. சிம்ம ராசி 5. ஓகே. மாய் 6. ஒருவன் 7. ஐயா வந்து 2. போர்த்தொழில் வந்து 4 சார். சூரியவம்சம் வந்து 1க்கு மேல சார். இதுக்குதான் நான் இதை பின்னாடி வச்சிருந்தேன். அதுக்காக நீங்க 5 சார். எனக்கு மனசு வருத்தமா இருக்கு சார். எனக்கு ரேங்கிங் கொடுத்தா சூரிய வம்சத்தை தான் கடைசியா சொன்னதுக்கு நீங்க வருத்தப்படணும். ஓகே, அது முன்னாடி சொல்லணும் சார். இப்போ இதுக்கு அப்புறம் தான் சார் சேலஞ்ச் இருக்கு. நாட்டாமைஸ் அது வந்து 1க்கு மேல இருக்கிற படத்துல அது A1 A2 A3 அப்புறம் 1 2 கரெக்டா இருக்கும் சார். 8 9ல தான் பேலன்ஸ் இருக்கு. அதுல எல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கும். உங்களுக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு ஃபேன்ஸ் வருத்தப்படுவாங்க. சூப்பர் கூட ஒரு கால் வரும். ஆமா, அதான் சார் கேம். இதுல ட்விஸ்டே அதுதான். அந்த மாதிரி ஒரு கேம் வச்சு பாட்டு. நாட்டாமை எது சார்? A1 வந்து சூரியவம்சம், A2 நாட்டாமை, அதுக்கப்புறம் அவர் வச்சுக்கோங்க. நட்புக்காக இருக்கு, எவ்வளவு இருக்கு சீரியஸ்லி. ஓகே சார், டன் சார். இந்த படத்துல வந்து இப்படி 10 பிளேஸ் கொடுத்தீங்களா? 10 பிளேஸ் தானே. ஓகே, டன். ஓகே, இது மாதிரி தான் இருக்கும் பிளைண்ட் ரேங்கிங் முன்னாடி பின்னாடின்னு. சார் உங்களுக்கு வந்து 7 பிளேசஸ் தான் இருக்கு அந்த ஒர்க்ஸ். அதுல நீங்க வந்து இப்ப நீங்க ரேங்க் பண்ணனும். ஓகேவா? அது ஈஸியா இருக்கு. 7 டாப் 7ல டிஎஸ்பி டாப் 7 அது வந்து 5. ஓகே. ரஜினி முருகன் 2. எம்ஜிஆர் மகன் 6. திருத்தம் வந்து அதான் 7. ஓகே. சீமராஜா 4. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஃபர்ஸ்ட். இப்போ மாட்டுவார் பாருங்க, கொம்பி சிவி. கொம்பு சிவி வரப்போற படம். சார், இது வந்து உங்களுக்கு தான் ட்விஸ்ட் என்னன்னா, இதுல நான் உங்க படங்கள் வைக்க போறது இல்லை, விஜயகாந்த் சார் படங்கள் வைக்க போறேன். இதுல நீங்க பிளைண்டா ரேங்க் பண்ணணும். ஓகேவா? வாஞ்சிநாதன் 8. ஓகே. வானத்தை போல 4. ஹானஸ்ட் ராஜ் 3. ஓகே. சின்ன கவுண்டர்
சத்ரியன் 1. 1. ஓகே. நரசிம்மா நரசிம்மா நான் 7 சொல்லிட்டேனா? இல்லை சொல்ல. 7. 7. ஓகே. தவசி 6. ரமணா 2. 2. நீங்கள் எப்படி இது ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன் பிரபாகரன் 10 மட்டும்தான் இருக்கோ இல்லை 9 இருக்கோ? 9 இருக்கு. 9. ஓகே. இது மட்டும் தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஓகே. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வானத்துக்குள்ளே சாரி லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, சகாப்தம். நீங்களும் அப்போ 10. ஓகே. ஏன்னா இது மோர் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினச்சேன், அதுக்காக தான். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே கேம் நல்லா விளையாண்டிங்க. ரொம்ப சூப்பராக விளையாண்டது சரத்குமார் சார் தான். A1 A2 இங்கே கேப்டன் பிரபாகர் மேலே வந்து செல்லுமணி ஃபோன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த கேமை வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் வேற 2 பேர் அப்படி விளையாடுவாங்க. பட் சம்மந்தப்பட்ட ஆட்களோட விளையாடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் 170 படம் பண்ண வேண்டியதை போய் கேட்டேன். ஈஸியாக போச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கொம்பு சிவி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிஉலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.